9ஆம் தேதி நடைபெற இருப்பதால் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளரா மருத்துவர் அபிநயா நான் என்னோட வேட்பு மனுவ குடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த தேர்தல நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு ஒரு மக்களுக்கு சேவை செய்யறதா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பா தான் நான் எடுத்துக்கிறேன். தர்மபுரி தொகுதிகள்ல நிறைய பிரச்சனை இருக்குது. குறிப்பா நான் சொன்ன மாதிரி ஹட்சன் தொழிற்சாலை பிரச்சனை. 73 குடும்பங்கள் அதுல வந்து என்ன பண்றதுன்னு நிர்கதியா நிக்கிறாங்க. சரிங்களா? என் மண் என் மக்கள்னு வராங்க. மண் சார்ந்த மக்கள் சார்ந்த நாங்க வந்து வேலை வாய்ப்புகளை கொடுப்போம், அவங்களுக்கான வந்து ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துவோம்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. மண் சார்ந்த மக்களை யார் வெளியேத்துறாங்க? முதல்ல உங்களுக்கே தெரியும், வடநாட்டுல இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை வந்து தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபியில. அங்க தலைமையில இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்க மக்களை அவங்களுக்கான வாக்காளர்களா மாத்துறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணியில பாமகவோ மத்த கட்சிகளோ இப்ப இணைஞ்சு நான் வந்து மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுப்பேன், மண் சார்ந்த மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை கொடுப்பேன்னா அதை நாங்க எப்படி நம்புறது? ஏதாவது ஒரு விஷயம் ஒத்து போதா? ஏதாவது யோசிச்சா, சின்ன பிள்ளைங்களுக்கு யோசிச்சா கூட தெரியும், மண் சார்ந்த மக்களை வெளியேற்றிட்டு மற்ற ஆட்களுக்கு யார் வேலை கொடுக்கறான்றதும் தெரியும். அந்த கூட்டணி கூட நான் சேர்ந்துக்கிட்டு மண் சார்ந்த மக்களுக்கு வேலை கொடுப்பேன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றுத்தனம்ன்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நாங்க பேசி இப்படிப்பட்ட ஒரு தீய சக்தி வரவிடாம தடுத்தாலே அது பெரிய ஒரு வெற்றி தானே நமக்கு. நாங்க வந்தோம்னாலே நம்ம மண், நம்ம மலை வளங்கள், நம்ம நீர் வளம், நம்ம காத்து, நம்ம பூமி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன் வச்சாலே தருமபுரி மட்டும் இல்லைன்னா இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாநிலத்தையும் மாத்தலாம், தருமபுரியும் மாத்தலாம். என்னை மக்களாகிய தர்மபுரி மக்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற பட்சத்துல இப்ப சொன்னதேதான். இப்ப அண்ணன் என்ன கொண்டு வராரோ அதை நாங்க செயல்படுத்தினாலே போதும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப இவ்வளோ ஒரு வறண்ட மாவட்டமா இதை சொல்றாங்க. வறட்சியான மாவட்டம், ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 ஆண்டுகளா இல்லாத வறட்சி இப்ப இந்த ஆண்டு எதுக்கு இருக்கு? நாங்க வந்து ஒரு குருவிக்கு, காக்காக்கு, ஒரு சின்ன புழுக்கு அதை பத்தி பேசினா சிரிக்கிற நீங்க இப்ப இந்த வறட்சி வந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இருக்கிற மழையெல்லாம் உடைச்சு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பருவமழை எப்படி வரும்? பருவமழை எப்படி வரும் சொல்லுங்க? ஒரு மழை இருந்துச்சுன்னா அந்த காத்து வந்து தடுக்கும் போது அது மழையா மாறி மேகங்களா உருவாகி மழையா கீழே வருது. அந்த மழையை நீங்க வெட்டி எடுத்துட்டீங்கன்னா எப்படி பருவமழை வரும்? அதுக்கோட விளைவு தானே இப்ப இந்த தருமபுரி மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சென்னையில பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் வந்து டேங்கர் லாரியில வந்து தண்ணி எடுத்துட்டு போய் டேங்க்ல ஊத்தி டேப்பை திறந்தா தண்ணி வரும். ஆனா இப்ப இந்த தருமபுரிக்கே இந்த நிலைமை வந்துருச்சு. சின்ன சின்ன வீடு கட்டி பேஸ்மெண்ட்ல இருக்க வீட்டுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப அபார்ட்மெண்ட் 2 மாடி 3 மாடி கட்டிடங்களுக்கு எல்லாம் என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. இதுவே ஒரு பெரிய பிரச்சனை தான். பலம் வாய்ந்த கட்சியே நாங்க தான். சரிங்களா? நேத்து வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா அக்கா வந்து வேட்புமனு கொடுத்தப்ப சொன்னாங்க, தருமபுரியோட முதல் பெண் வேட்பாளர் நானு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 1 மாதமா வந்து வேட்பாளர் அறிவிச்சு நாங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க எங்களோட மக்களிடம் போய் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்கோம். அப்ப நாங்க யாரு? நாங்க தானே ஃபர்ஸ்ட். நீங்க சின்னத்தை பொறுத்த மாதிரி பாருங்க. எங்க சின்னத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உரிமைன்னு சொல்றீங்க. அப்ப நாங்க தானே முதல்ல வந்தோம். அப்ப எங்களுக்கு தானே அந்த பெருமை கிடைக்குது. நீங்க நேத்து முடிவு பண்ணி இன்னைக்கு வேட்புமனு தாக்கிட்டு நான் தான் வந்து முதல் பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. சோ இருக்கிறதுலயே பலம் வாய்ந்த கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காரணம் 15 ஆண்டுகளாக எந்த ஒரு சமரசமின்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு கூட்டணிக்கும் போகிறது இல்லை. எங்களோட கொள்கை, எங்களோட கோட்பாடுன்னு நாங்க தனியா ஒரு புலி கூட்டம் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு ஒரே ஒரு கட்சி எதிர்கட்சியா நாங்க பாக்குறது திமுக மட்டும்தான். மத்த கட்சிகள் எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மற்றவை. நாங்க தான் மெயின்.